ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மொழி மேக்ஸ்லேருந்து உங்கள் தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல்லேருந்து இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இதுவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். எக்ஸாம்பிள் 8.5 இன்னொரு மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கொஸ்டின் படிக்கிறேன். தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் எ பர்டிகுலர் சீசன் ஃபார் 6 days ஆர் given as 17.8 cm, 19.2 cm, 16.3 cm and so on. Okay. Find its standard deviation. அதாவது மீன் மெத்தடில், மீன்னா என்னது? ஆவரேஜ், தமிழில் சராசரி. இந்த மெத்தடில் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அது மூலமா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ரெயின்ஃபால் எத்தனை நாளைக்கு? 6 daysக்கு. அப்போ n ஈக்குவல் டு 6. இங்கே n ஈக்குவல் டு எவ்வளவு? 6. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மால் n ஈக்குவல் டு 6. இதை பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடணும். இப்போ xi ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். முதல்ல எதாக இருந்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா முதல்ல ஏறு வரிசையில் எழுதணும். 17.8, 19, 16, 12.5, 12.8, 11.4. இதுதான் ரொம்ப சின்னது. 11.4 முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் என்னது? 12 வரும். 12.5 இருக்குது. அதே சமயத்தில் 12.8 இருக்குது. அதனால் 12.5 முதல்ல எழுதிக்கணும் நம்ம. 12.5. அதுக்கப்புறம் 12.8. இது மாதிரி நேராக எழுதிக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 8. 12.5க்கு அப்புறம் 13 இருக்குதா? இல்லை. 14 இல்லை. 15 இல்லை. அதனால் 16 இருக்குது. 16.3 எழுதிக்கலாம். அடுத்தது 16.3. அதுக்கப்புறம் 17.8. அதுக்கப்புறம் 19.2. சரியா? இப்போ நம்ம இதனுடைய சம்மு, இதனுடைய கூட்டுதல் கண்டுபிடிப்போம். xi சம்மேஷன் ஆஃப் xi. இதுக்கு பேர் என்ன? சம்மேஷன் ஆஃப் xiன்னு சொல்லுவோம். இன்னொரு இது சிக்மான்னு சொல்லலாம் இதை. ஆனால் ஜென்ரலி வி கால் திஸ் சம்மேஷன் ஆஃப் xi. இதனுடைய கூட்டுத்தொகை 8 2 10, 13, 13, அப்போ 21 வரும். 26, 30, மீதி 3, 10, 19, 25, 27, 29, 30. திருப்பியும் 0 வருது. மீதி 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இதுக்கு எவ்வளோ வருது? உனக்கு 90 வருது. 90.0 வருது. இப்போ சராசரின்றது என்னது? அதாவது ஆவரேஜ், மீன் ஆவரேஜ் எல்லாமே சராசரி. தமிழில் என்ன ஃபார்முலானா சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n. சமேஷன் ஆஃப் xi எவ்வளவு? 90. 90.0. அதை எதால் டிவைட் பண்ணும்? என்னால். என்னன்றது இங்கே என்ன? 6. 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 15 வருது. இப்போ மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜ் அல்லது சராசரி ஈக்குவல் டு நம்மளுக்கு 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்னது? சராசரி மீன்ன்றது 90.0/6. 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீனோட வேல்யூ 15 வருது. இப்போ ஒவ்வொரு xiயையும் நம்ம எதுலேருந்து செப்பரேட் பண்ணணும்? 15லேருந்து செப்பரேட் பண்ணணும். அதுதான் டி. அப்போ 15லேருந்து 11.4 செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு -3.6. எப்படி செப்பரேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். 15.00 இங்கே எதை செப்பரேட் பண்ணணும்? 11.4. 11.4 செப்பரேட் பண்ணணும் நம்ம. சரியா? இதை மாதிரி எழுதிக்கணும் நம்ம. 4 இது தேவையில்லை. இப்போ இதுலேருந்து பாரோ பண்ண 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கே 4 இருக்கும். 4ல் 1 போச்சுன்னா 3. ஓகே, புள்ளி இங்கே. இப்போ 15ல் தான் இது மீதி இருக்குது. அதனால் மைனஸ் சைன் இங்கே போட்டுக்கணும்.
சரியா? இப்போ 3.6 இதை மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம 15லேருந்து ஒவ்வொரு வேல்யூனுடைய டீவியேஷன், அதாவது செப்ரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 15லேருந்து 12.5 செப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2.5 -2.5. அது மாதிரி 15லேருந்து 12.8 செப்ரேட் பண்ணும்போது -2.2. இப்போ இதுலேருந்து 16லேருந்து நம்ம 15 செப்ரேட் பண்ணணும். சரியா? அப்போ ப்ளஸ் வரும். இது 16 தான் அதிகம், அதனால் +1.3. அதே மாதிரி 17.8லேருந்து 15 செப்ரேட் பண்ணும்போது 2.8 வரும் நம்மளுக்கு. அடுத்தது 19.2லேருந்து 15 செப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 4.2 வரும். ஓகேவா? இப்போ D² கண்டுபிடிக்கணும். டியினுடைய ஸ்கொயர், அதாவது 3.6, அதனுடைய ஸ்கொயர்னு என்னது? 3.6. 3.6 × 3.6 2 தடவை பெருக்கணும். 2ஆல் இல்லை, 2 தடவை பெருக்கும்போது 12.96. அதே மாதிரி இதையும் 2.5 × 2.5 -2 தடவை பெருக்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது 6.25 வரும். 6.25. அதே மாதிரி தான் அடுத்தது இதை பெருக்கும்போது 4.84 வரும். பெருக்கி பார்த்து போடுங்க. ரொம்ப நான் எல்லாத்தையும் பெருக்கி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா பெரிய கணக்காக ஆகிடும். இது வந்து 1.3ஐயும் 1.3ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு 1.69 வரும். 1.69. அடுத்தது 2.8 பெருக்கும்போது 7.84. 7.84 வரும். அடுத்து 4.2ஐயும் 4.2ஐயும் பெருக்கும்போது 17.64 ஒன்று. இப்போ இதனுடைய சமேஷன் கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் D², அதாவது இதனுடைய கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சின்னா நம்மளுக்கு 51.22 வருது. இப்போ திட்ட விளக்கம் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா. இது வந்து ஈஸி தான் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது கடைசியில் வந்தது இல்லையா, சிக்மா D²/n. கடைசியில் வந்ததை என்னால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா 51.22/n. என்னது இங்கே 6. n = 6. இங்கே 6 இங்கே இருக்குது பாரு. n = 6 days வருது. n = 6 இங்கே. இப்போ 51.22 நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.53 வருது. நான் ஸ்கொயர் ரூட் சொல்லி தந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதனால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்கொயர் ரூட் திருப்பியும் போட்டு காமிக்கிறேன், நல்லா கவனி. 8ல் எத்தனை தடவை வருது? 2 2 4, 3 3 போனால் 9ன்னு ஆயிடுச்சு. அதனால் 8ல் 2 2 4. ஓகே, இப்போ செப்ரேட் பண்ணி 8ல் 4 போச்சுன்னா 4.53. 2 நம்பர் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் 2 நம்பரையும் நம்ம கீழே எடுத்து எழுதிக்கணும். இதை 2ஆல் பெருக்குனா 4. 4ஓட 9 பெருக்குங்க. 4 இங்கே பெருக்கி பார்க்கலாம். 4 9 9 போட்டு 9ஆல் பெருக்கணும். 9 9 81, மீதி 8 9 4 36 441. போன கணக்கு தான் நம்ம பார்த்தோம். 441 இதை விட சின்னது. 451 441 சின்னது. அதனால் 9 இங்கே போட்டுக்கோ. இங்கே புள்ளி, இந்த புள்ளிக்கு இந்த புள்ளி வைக்கணும். 9. இப்போ 2.9 தான் இதுக்கு ஆன்சர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? 2.9 தோராயமாக அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா போட்டு பாருங்கள். மீதி கணக்கு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.